ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் ஸ்னேகா இவ்வளோ நேரம் தையா தக்கன்னு முக்கர்ந்த கோழி மாதிரி அதுக்கப்புறம் நம்ம மகா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என் பிள்ளையோட வாழ்க்கை அவங்களுக்கெல்லாம் விளையாட்டாக போயிடுச்சா, சொல்கிறத கேளுங்க, இவன் ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, சொல்கிறத நம்புங்க நம்புங்க நம்புங்க, ஐயோ அங்கிள் ஆண்டி நம்புங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிற்க, மதம் கொண்ட மதையான ஓடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டாங்க. கடைசியில் என்னடா அது இந்த மாதிரி பேச்சு வாங்கிட்டோமே, போராடலாம் இப்படி பொழந்து கட்டுறாங்களேன்னு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. ஊன்னு உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு மகான்னு ஒரு கூக்குரல், யார் அதுன்னு எட்டிக்கிட்டு பார்த்தா கட்டினவங்க. என்னடா சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் சின்ன மீசை வச்சுக்கிட்டு என்னென்ன சொல்றாரு தெரியுமா, மகா நான் சொல்றதை கேளு, நீ ஸ்னேகா கொடுக்குற நெக்லஸ்க்கும் அதாவது பணத்துக்கும் ஆசைப்பட்டு நீ இப்பெல்லாம் பண்ற நீ அப்படின்னு போட்டு கொடுத்துறான். ஐயோ கட்டி கொடுத்துறேன் காட்டு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அன்னபூர்ணியம்மா நீ நெக்லஸ் வாங்கினது உண்மையா, சொல்லு 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 சொல்லுன்னு கேட்க, ஆமா வாங்கினது உண்மைதான் அப்படின்ட்டாங்க. இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சிந்துவோட அப்பா கேப்பை ஃபில்லப் பண்ணுங்கிறதுக்காக என் பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டுறதுக்கும் என் பிள்ளைய கொலை பண்ண இவ அலையிறா, இது இவ்வளோ மோசமான பொண்ணை போய் நீங்கள் இந்த பொண்ணு சொல்லுதேன்னு நீங்கள் கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஸ்னேகாவோட அப்பாவுக்கும் என் பொண்ணை பற்றி தப்பா பேசாதீங்க, அறியாத பிள்ளை தெரியாமல் ஒரு தடவை தப்பு செஞ்சுச்சுங்கிறாங்க. அடையே கொலை பண்ணுறது அறியாத பிள்ளை தெரியாமல் தப்பு பண்ணுறச்சா, வனரோசா பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்கிற மாதிரி இவருக்கு போட்டு ஒன்றும் போல, வனராசா பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு இந்த மாதிரி அடிக்கிற நீ அலும்பு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பைரவி இவங்க பேசலாம் ஏன் காது கொடுத்து கேட்குறீங்க, சிவாட்ட கேளுங்கன்னு சொல்ல, சிவா ஒரு பக்கம் உண்மையை சொல்லிடுங்க டாக்டரின்னு அவங்க ஒரு பக்கம் கஞ்சாடை காமிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன், அவங்க ஒரு பக்கம் பார்க்கறதுன்னு. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் எதுவும் இல்லை, முன்ன நடந்தால் தான் நம்ம சிந்து சொன்னது தான் உண்மைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் விதி கொடுமை. ஓகே.